ஹே அமைச்சல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் எஃப்எஃப் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம ஜிம்மினுக்கு நான் ரெடி பண்ணிக்க எஃப்எஃப் நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூட் மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜிம்மினா உங்களை அப்படியே கொல்ல வெறியாக முறைச்சிட்ருக்கான். ஏண்டி பட்டிக்காடு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா யாரையாவது நானாவது பியூட்டி பார்லர்லேருந்து வர வச்சிருப்பேன்ல. மூஞ்சு முகரையும் பாரு, அப்படி என்ன வழியா இனி கல்யாணத்தில் கூட இப்படி தான் இருப்பியாடி நீ. உன் முகரை கட்டிலாம் பார்த்தா பற்றிக்கிட்டு வருது, பானைக்கு டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கா. இவெல்லாம் பொண்ணா அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான். நீங்களோ ஏமா அம்மா நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா இல்லையாவா? முகரக்கட்டையா கண்ணாடியில் பார்த்துருக்கியாடி நீ? என்னடி முகரக்கட்டை இது? ஏண்டி உனக்கு ஒரு இளவும் தெரிலண்ணா, யாரையாச்சும் வச்சாச்சும் கொஞ்சம் மேக்கப்பாவது பண்ணிக்கலாம்ல. எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு அடிச்சுக்கிட்டு அவனும் அப்படியே ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி 1 day பிஃபோர் நடந்ததை அப்படி யோசிச்சு பார்க்குறான். இப்போ நீங்கள் முடிவாக என்ன தான் சொல்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேனே, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உனக்கு என் சொத்துலேருந்து எல்லாம் கொடுப்பேன். இப்போ நீ கேட்குற பணம் கூட இல்லை, சல்லி பைசா கிடையாது. ஏன்னா இது ஒன்றும் உங்கள் ஒப்பா சம்பாரித்த சொத்து கிடையாது. இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு அவளோட சொத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு ஷர்ட்டு ஒரு பாவாடை கட்டிட்டு அப்படியே தலை நிறைய எண்ணெய்லாம் வச்சு அப்படியே நெறிஞ்சு அப்படியே ஜிம்மினா லவ்வாக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினா உங்களை அப்படியே எரிக்கிற மாதிரி. சி இவெல்லாம் ஆளுண்டு இதுக்கு தான் என்னை படிக்க வச்சிங்களா? என்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு முன்னேற்றி விட்டுட்டு இப்போ கம்பெனிக்கு எனக்கு அமௌண்ட்டு தேவைன்னா பணம் கொடுக்காம இந்த நேரத்தில் போய் இப்படி பண்ணுறீங்களேப்பா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அவ்வளோக்கும் எனக்கும் கொஞ்சமாவது செட் ஆகுமாப்பா? நான் எவ்வளோ படித்து எப்படி இருக்க பாருங்கப்பா. அப்படியே அவ்வளோ பாருங்க. சை, என் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கக்கூட அவளுக்கெல்லாம் தகுதி இல்லைப்பா அப்படின்னு சொல்லலாம். ஜெமன் அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாரு. பா நீங்கள் ஓவராக பண்ணுறீங்கப்பா. நான் கேட்டேனா அவள் பணம் எனக்கு அவளோடலாம் வேணாம், நீங்கள் கொடுங்கப்பா. எனக்கு பிஸ்னஸ் பண்ண பணம் வேணும்ப்பா. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டப்பா. கடன்காரங்களாம் கழுத்தை நடிக்கிறானுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா. அதுக்கு போய் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களேப்பா. இதெல்லாம் மா நீயாச்சும் சொல்லுமா, அவருக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவளையும் பாரு என்னையும் பாருமா. என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படிம்மா தெரியுது? படிக்க கூட இல்லை, சுத்த பட்டிக்காடு. மூஞ்சி நிறையா எண்ணெய் வழியாக அப்படியே மூஞ்சில் மஞ்சளை தேய்ச்சி நிற்கிறான். ஐயோ இவன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கடுப்பாகிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்ணு, அப்பா சொல்கிறது தான் கேளு கண்ணு அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படின்ட்டு கிராமத்தாளுங்க அவங்க அப்பாவோ, இங்கே பாருடா, என் தங்கச்சி இறந்து போகும்போது கை குழந்தையா என்கிட்ட கிடச்சா. அன்னையிலேருந்து அவளுக்கு அப்பன் ஆத்தாளுமா நாங்கள் தான் இருந்தவளை பார்த்துட்ருக்கோம். என் பையன் நீ அவளை கட்டிக்குவேங்கிற நம்பிக்கையில் தான் அவள் சொத்தில் தான் உன்னை படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குனேன். நீ கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது கூட நான் உனக்கு பணம் கொடுத்து உதவுனது அதுக்கு தான். ஆனால் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எவன்கிட்டயோ கடன் வாங்கினது இல்லாமல் இப்போ அதுவும் பார்த்தாம என்கிட்ட வந்து நிற்கிற. அதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் உன்னை நம்பி உன்னையே நினச்சிட்டு ஒரு பொண்ணு இங்கே இருக்கிறா. நீ அவளானா விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்போ அசால்ட்டாக சொல்கிறியடா. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது ஜிமினா. ஒரே விஷயந்தான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொல்லு, சொத்து ஃபுல்லாக உனக்கு தான், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, நாங்கள் கூட எதுவும் கேட்கல. ஆனால் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற பட்சத்தில் உனக்கு சொத்துன்னு இல்லை, இந்த வீடு அது நானும் உங்கள் அம்மாவோ யாருமே நீ மூஞ்சில் கூட முடிக்க மாட்டோம். எங்கள் வீட்டை விட்டு இந்த நிமிஷம் வெளியே போயிரு அப்படிங்கிறாரு. அவனுக்கும் கழுத்தில் கத்தி வைக்காத நிலமையில அவன் இருக்கிறான். அதனால் ஓ மை காட், என் சூழ்நிலை புரிஞ்சுட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களை பார்க்குறான். செம்ம கடுப்பாகுது. உங்களுக்கோ நம்மள மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் மாமா பெரிய மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. உங்கள் மாமா தான் கூப்பிட்றீங்க. ஏன்டா அவன் இப்படிலாம் சொல்கிறான், நீ கவலைப்படாதடா, உன்னை கண்டிப்பாக மாமாவுக்கு அரசைப்பேன்டா. இந்த பயலை நம்பி உன்னை நான் படிக்க கூட வைக்க மாட்டேன். அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அப்படின்லாம் நினச்சி தாண்டா நான் பேசாமல் இருந்தேன். நீ படிப்பு இல்லைன்றப்போ கூட நான் விட்டதுக்கு காரணமே அதான். ஆனால் உன்னை படிக்க வச்சுருந்தா இன்றைக்கி நீ நல்லா இருந்திருப்பல்ல அப்படின்னு அவர் எதோ நினச்சி கண் கலங்க. மாமா ஏன் மாமா அழுகுறீங்க? மாமாவுக்கு தான் கல்யாணம் பிடிக்கல, என்னை பிடிக்கலன்னு சொல்கிறார்ல. வேணாம் மாமா, மாமாவை நம்ம வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி இப்படி கல்யாணம் வேணாம் மாமா எனக்கு அப்படிங்கிறீங்க. இங்கே பார்க்கலதா, உனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது, எல்லாத்தையும் மாமா பார்த்துக்கிற, நீ அமைதியாரு. ஏய்
இவ்வளோ உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி இவங்க பொண்டாட்டியே சொல்ல வாக்கன்னு போகலாம் அப்படின்னு ஜிமின் அம்மா அவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கஷ்டமாக இருக்கு. ஜிமினும் அப்படியே முறைச்சிட்டு எல்லாம் இவளால் என்னைக்கு இங்கே வந்தாலும் சனியை அன்னைக்கு பிடிச்சது. நானும் எங்கள் அப்பாவும் குடிசையாக இருந்தால் கூட நிம்மதியாக இருந்தோம். இந்த சனியை என்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ பெரிய வீடு மட்டும்தான் மாறிச்சு. ஆனால் இவளையே தான் பார்க்குறாங்க 24 மணி நேரமும். எப்போ பார்த்தாலும் இவ கூடயே இருந்து எனக்கு அப்பா அம்மாங்கிறவங்களோட பாசமே கிடைக்காம போயிடுச்சு. இப்போது அவளுக்காக என்னவே எங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே போங்கிறாரு. என்ன பண்ணுறது? என் சூழ்நிலை அதுக்கு மேலே இருக்கே. இவர்கிட்ட இருக்க சொத்தை நம்பி நான் வேட்டுக்கு கடன் வாங்கி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? கடன்காரனுங்க கழுத்தை நெரிப்பானுங்களே. அதை விட அந்த மினி அவன் முன்னாடி நம்ம அவமானப்படுற மாதிரி ஆயிருமே அப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு அப்படியே தம்மடிச்சு நிற்கிறான். அவன் வீட்டுக்கு பின்னாடி உள்ள கிணத்துல நீங்கள் அப்படியே மெதுவாக ஆகிட்டு பார்க்குறீங்க. பெரிய மாமா காணோம், சின்ன மாமா அப்படின்னு மெதுவாக வரீங்க. பார்த்தா ஜிமின் அங்கே அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் மெதுவாக மாமா அப்படின்ட்டு வரீங்க. ஏய் இப்போ எதுக்கு நீங்கள் வந்தா அப்படிங்கிறான். மாமா அது வந்து தயவு செய்து இங்கேருந்து போயிடு, இல்லை இங்கே இருக்கிற எதையாவது எடுத்து அடித்து உனக்கு கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலில் போய் உட்காந்துக்குவேன், பேசாமல் போயிடுடி அப்படின்னு கத்துறான். இல்லை மாமா, உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா புரியுது மாமா, நான் படிக்கலை, நான் அழகாக இல்லை. ஏய் சும்மா தேவையில்லாமல் இங்கே வந்து சீன் போட்டுட்டு இருந்தா அப்புறம் கடுப்பாயிருவேன். எங்கள் அப்பங்காரங்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதை நீ தானடி, அதான் அந்த ஆள் கல்யாணம் பண்ணி வச்சே தருவேங்க. நான் கிறுக்கு பையன், நான் மட்டும் நான் கல்யாணம் பண்ணேன்னா சொத்து தர மாட்டான் நம்மளை. இப்போ நான் எவ்வளோ பெரிய கடன் இருக்க தெரியுமா? மாமா எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க மாமா. ஆனால் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேங்க மாமா. நான் பெரிய மாமா கிட்ட பேசுகிறேங்க மாமா. இந்த கல்யாணம் அப்படியே நீ சொன்னதான் அந்த ஆள் கேட்டுருவான் பாரு. அதெல்லாம் கேட்க மாட்டான். எங்கள் அப்பா எனக்கு மேலே இருப்பானே. உன்னை கல்யாணம் பண்ணி தான் தீரணும், அதான் என் தலையெழுத்து. பேசாமல் இங்கே வந்து போடி, சும்மா வந்து நின்று மூஞ்சிக்கு நேரம் மாமா மாமான்னு கடுப்பேதாதடி அப்படி சொல்லி கத்துறான். இல்லை மாமா, நான் மாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறீங்க மாமா. அதை செய், இங்கே வந்து போ அப்படின்னு சொல்லி கத்த. சரிங்க மாமா அப்படின்ட்டு மெதுவாக வரீங்க. அப்போது கரெக்டாக ஜிமினோட அப்பா வராரு. ஐயோ சின்ன மாமா அங்கே நின்று தம்மடிச்சிட்ருக்காரு, மாமா வேறு போகிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் மாமா எங்கே போகிறீங்க? இல்லைடா கொல்லை பக்கம் ஒரு வேலை. இல்லைங்க மாமா, அங்கே ஒரு நாய் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு மாமா, அது கடிக்குது, அது போனதுக்கப்புறம் போங்க மாமா. அது நாயா அப்படி சொல்லிட்டு அவங்கப்பா. ஆமாம் அது பொல்லாத வெறி பிடிச்ச நாய், அதை ஒரு நாளைக்கு நானே அடித்து கொள்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக நீங்களும் பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பின்னாடியே நிற்கிறீங்க. என்னடாம்மா? மாமா அது வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. மாமா ஏன் மாமா, சின்ன மாமாவுக்கு தான் என்னை பிடிக்கலன்னு சொல்கிறாருங்களே, அப்புறம் ஏன் அவரை நம்ம வருத்தப்பட வைக்கிற மாதிரி பண்ணணும்? ஜிமின் மாமாவுக்கு என்ன பிடிக்கல, நானும் அவரை கல்யாணம்லாம். ஏய் நிறுத்து, நீ அவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டியா? நான் பார்த்து வளர்த்த பொண்ணு உனக்கு. நீ எதனால எப்படிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன் உன் சின்ன மாமா சொன்னாரா நான் கல்யாணம் வேணாம் நிறுத்து, நீ போய் சொன்னா அப்பா கேட்பாருன்னு? அதெல்லாம் இல்லைங்க மாமா, மாமா எதுவும் சொல்லிங்க. நானாதாங்க மாமா, மாமா பாவமாக இருக்குது, மாமாவை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. மாமா பணம் தானுங்க மாமா உங்ககிட்ட கேட்டு வந்தார், அதை கொடுத்துருங்க மாமா, அவர் சந்தோஷமாக இருக்கட்டுங்க மாமா, எனக்கு கல்யாணம்லாம் வேணாங்க மாமா. ஓ சரி, இப்போது ஜிமின் மாமாக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், அவன் பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும், அதெல்லாம் சரி. அப்போது நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன், இன்னும் 2 நாளில் உனக்கு கல்யாணம், நல்ல மாப்பிள்ளையை பார்த்தா மாமா கட்டி வைப்பேன். நீ மட்டும் கட்டிக்கிறேன்னு சொல்லு, அத்தனை நிமிஷமே நான் ஜிமின் என்ன ஜிமின் பிரச்சனையே இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சும் உனக்கு சேர வேண்டிய சொத்துலாம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறதுலாம் அவன் தொழிலை பார்த்துக்கிட்டுமா அப்படிங்கிறாரு. என்னங்க மாமா இப்படி சொல்கிறீங்க? என்னால் எப்படிங்க மாமா? சின்னதுலேருந்து உன்னை வளர்க்குற வேண்டாண்ணா, எனக்கு தெரியாது என் பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு. என்ன தான் என் தங்கச்சி பொண்ணாக இருந்தாலும் என்னைக்கு ஒன்று இங்கே தூக்கிட்டு வந்தனும் அன்னையிலேருந்து என் பொண்ணாதாம்மா நினைக்கிறேன். நீ ஜிமின் மலைக்கு எம்பிட்டு ஆசை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும்டா. நானும் அதனால தான் என் மகன் தானே என்ன மீறி என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு தான் ஒரு தைரியத்தில் அவனை படிக்க வச்சு வெளிநாடெல்லாம் அனுப்பினேன். ஆனால் இப்படி வந்து நிற்பான்னு நான் நினைக்கவே இல்லைடா. உன்னை வேணான்னு சொல்கிற அளவுக்கு அவன் போவான்னு நான் நினைக்கலடா. இந்த மாமா உயிரோட இருக்க வரைக்கும் நான் எதுவும் உனக்கு நடக்க விட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு நல்லதாக நடக்கும். இந்த ஜிமின் தான் உன்னோட புருஷன், இந்த மாமா தான் உனக்கு எப்போவுமே மாமனார், மறந்துடாத. கண்டதே பேசிகிட்டு இருக்காமா, போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க.
அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகி தான் இப்போது கல்யாணமே வந்துச்சு. ஜிமின் தான் அவங்க மேலே கோவத்தில் கல்யாணம் அன்னைக்கு காலையில் அவன் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு செம்ம கடுப்பில் தான் கீழே வந்திருப்பான். வந்து உங்களை பார்த்தா இன்னும் கடுப்பாகுது. ஏன்னா நீங்கள் சும்மா ஒரு saree கட்டி நார்மலாக தான் இருக்கீங்க. எப்பவும் போல் குளிச்சு மஞ்சள் தடவி அப்படி இருக்கீங்க. அவனுக்கு மஞ்சள் உங்கள் தடவிட்டு இருந்தாலே ஒரு கடுப்பாகுது. ஏன்னா ரொம்ப மஞ்சள் தடவி மஞ்சள் பார்க்கறதுக்கே மாரியம்மா மாதிரி இருக்கா. ஏதோ கோயிலில் கூழ் ஊற்றுற போகிற மாதிரி வந்து நிற்கிறா பாரு அப்படின்னு திட்டுறான். நீங்களும் மாமா சாரிங்க மாமா, எனக்கு எதுவும் தெரியாதுங்க மாமா அப்படி. உனக்கு தான் ஒன்றுமே தெரியாது, பட்டுக்காடு அதனால தாண்டி சொன்னேன். ஏதாவது சொல்லியிருந்தா ஆளாவது அரேஞ்ச் பண்ணிப்பேன். பாரு எப்படி இருக்கான்னு அப்படி சொல்லி கழிச்சு அப்படியே ஊற்றுறான். அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க அழுக வருது. அவங்க அம்மாவோ டே சும்மா இருடா பிள்ளை ஏன்டா நல்ல நாள் வந்து திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வாகன் நீ அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க மாமனாரோ அடுத்த நிமிஷமே ஒரு பியூட்டி பார்லர் பொண்ணோட வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. எங்கேருந்து பிடிச்சான்னு தெரில, அந்த கிராமத்தில் எங்கேருந்து பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அந்த பொண்ணும் அப்படியே வித்தியாசமாக பார்க்குது எல்லாரையும். உங்களையே பார்த்து என்னம்மா இது கோலங்கிற மாதிரி. அக்கா எனக்கு இப்படி தானுங்கக்கா புடவைலாம் கட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணி விட்றேன் அப்படின்னு. உங்கள் மாமனாரோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லம்மா, என் பொண்ணு நல்லா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதோ இருங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா முகூர்த்தத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிடு அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ அவங்க உங்களை போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல, மூஞ்சி கழுவிட்டு வாங்க சரி அப்படின்னு அவங்க க்ரீம்லாம் கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வரீங்க. எவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு மேக்கப்பே போக தேவையில்ல, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். அக்கா நிஜமாலுமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் பொசுன்னு கண்ணும் எவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் கொலுன்னு அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணத்தெல்லாம் கில்ல போங்க சும்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அட நிஜமாதாம்மா நீ ரொம்ப அழகாக இருக்க, உனக்குலாம் நிறைய மேக்கப் கொடுக்கணும் அவசியமே இல்லை, லைட்டாக போட்டாலே போதும் அப்படி இருப்ப நீ அப்படின்னு சொல்ல, நான் சொந்தானுங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நிஜமா இரு உன்னை மேக்கப் பண்ணி உன்ட்டே காட்டுறேன் நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரியை பிடிக்க நீங்கள் அக்கா என்ன பண்ணுறீங்க. ஏம்மா இதை கழட்டினா தாண்டா நான் சாரி ஒழுங்காக கட்டி விட முடியும், நேராக நில்லு நானே எல்லாம் பண்ணி விட்றேன். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூச்சமாக கை வச்சுனுக்க. இருமா நேராக நில்லு அப்போ தானே கட்ட முடியும். அக்கா கூச்சமாக இருக்குங்கக்கா. சரி நில்லுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சாரி கட்ட நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே செம்ம நீட்டாக சாரியை கட்டி விட்டுறா. இப்போ எப்படி இருக்கு அக்கா, நிஜமாவே நல்லா இருக்குங்கக்கா, நானும் தான் கட்டுறேன், ஏதோ பெட்ஷீட்டை சுற்றின மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் கட்டினது எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரியே கட்டினீன்னா நீயும் நல்லா கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களை உட்கார வச்சு தலை வந்து நிறைய முடி இருக்குது, பா இவ்வளோ லாங் ஹேரா, இதெல்லாம் வந்துட்டு செம்மையாக சீவலாம் தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு அழகாக அவங்க ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறாங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அடுத்த மூஞ்சிக்கு மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பலாம் இல்லை, நார்மலாக தான் உங்களுக்கு மேக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேயும் செம்ம அழகாக இருக்கீங்க. அடுத்து அவங்க அத்தை கொண்டு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் கொடுங்க, இதெல்லாம் இவங்க அம்மாவோட நகை அப்படின்னு பாரம்பரிய நகை பழைய நகை இங்கே நிறைய இருக்குது, அதை எடுத்து அப்படியே போட்டு அத்தை எதுக்கு இம்பிட்டு அப்படின்னு. ஏன்டி இன்னைக்கு உனக்கு கண்ணாலாம் இன்னைக்கு போடாமல் என்னைக்கு போட போகிற, எல்லாத்தையும் போட்டு விடு கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு அவங்களும் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஜுவல்ஸ்லான்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையுமே போட்டு விடுறாங்க. போட்டு விட்டு பார்த்தா அப்படி செம்மையாக இருக்கீங்க. பூவெல்லாம் தலையில் வச்சு உங்கள் அத்தையே என்னது இது என்ற மருமவை எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அப்படிங்கிறீங்க. ஆத்தி இது என்ற மருமவளா, ஐயோ என்ற கண்ணே வற்றும் போல இருக்குது, என்னடா இது கொஞ்ச நேரத்துக்குள்ளே இப்படி ஆளே மாற்றி பூட்டிய கண்ணு, இத்தனை நாளாக என் பையன் சொல்ல மாதிரி இந்த பிள்ளை குண்டாஞ்சட்டி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி பார்க்கறதுக்கு தேவதை கணக்கால இருக்கிற என் மருமவ, ஐயோ என்ற கண்ணே பற்றுமே, இன்றைக்கி என் மாவன் பார்த்தா போதும் இந்த பிள்ளைய அசந்து போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சுற்றி அவங்களுக்கு கடாக்கெலாம் எடுக்கிறாங்க. நீங்கள் போங்க அத்தம்மா அப்படிங்கிறீங்க. ஆடியே வைக்கம்மா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே கொஞ்சுறாங்க. அந்த பொண்ணும் சரி நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மாமாவை கூப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு ஐயோ என்ற மருமகளா இது, ஐயோ கண்ணு இத்தனை அழகாக எங்கடா ஒழிச்சு வச்சிருந்த, மாமா தான் கூறுகட்டத்தனமாக தப்பு பண்ணிட்டோம்மா, உனக்கு முன்னாடியே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து போட்டிருக்கணும், இப்போ பாரு இனி எப்படி அந்த ஜிம்மினி போய் இதெல்லாம் சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி கண்ணுன்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு மேலே பணம் கொடுக்குறாரு. ஐயோ அங்கிள் இவ்வளோலாம் இல்லை, இல்லைடாம்மா கரெக்டாக நேரத்துக்கு வந்து எல்லாம் செஞ்சு அதுவும் எங்கள் பொண்ணை பார்க்க தேவதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கில்ல, அதுக்கு தான் வச்சுக்கோ, கல்யாணம் முடிச்சு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜிம்முனோ ஆமாம்
என்னதான் பன்னிக்குட்டிக்கு கலர் அடித்தாலும் அது பன்னி மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கான். ஐஏஎஸோட மந்திரத்தை கூட சொல்லாமல் ஏதோ வேண்ட வெறுப்பா நெருப்புக்குள்ளே கண்டதையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறான் எரிச்சலில். அப்போது அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் தலை குனிஞ்சு அப்படியே நிமிராமல் வரீங்க. உங்கள் கால் கொலுசு சவுண்டு ஜல் ஜல்னு கேட்குது. இப்போது அவனே அறியாமல் எதாத்தமாக சுமினோ வந்துட்டா பூசணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்படியே செம்ம அழகாக இருக்கீங்க. எது இவ அந்த பட்டிக்காடா அப்படின்னு உங்களே பார்க்குறான். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கு. இது உண்மையிலே அவ தானா அப்படின்னு. பட்டிக்காடு நீதானா அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்க, எனக்கு மாமா அப்படி தன்னை வாய் தந்தா தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு எவ்வளோ அப்படின்னு. சே சிம்மின்னு இவ்வளோ போய் ரசிச்சுட்டு கேடா, உனக்கு கொஞ்சம் கூட கூரே இல்லை அப்படின்னு அவனே திட்டிக்கிட்டு சை பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மனசை கட்டுப்படுத்தி உட்காந்துருக்கான். செம்ம கானில் அப்படியே தாலி எடுத்து கொடுக்க அதைய கட்டிடுறான். அதுக்கப்புறம் நெத்தியில் போட்டு வைக்க சொல்கிறது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க. வெறுப்பாக தான் எல்லாத்தையுமே செய்கிறான். அவங்க கூட சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டுக்கு உங்ககிட்ட பாலை கொடுக்க உங்களுக்கும் அத்தம்மா எனக்கு பயமாக இருக்குது அத்தம்மா. அதெல்லாம் பயப்படாதடா, மாமா தானே, உனக்கு தெரியாதா, சின்ன வயசுலேருந்து பார்க்குற, மாமா கொஞ்சம் கோவப்படுவான் ஆனால் உன்னை எதுவும் பண்ண மாட்டான், பயப்படாத அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே ஜிமினும் செம்ம காண்டில் உட்காந்துருக்கான். சை கல்யாணமே கடுப்பாகுது, இதில் இவர் வேற நாளைக்கு தான் பணம் தருவேன்னு சொல்லிட்டார், இன்றைக்கே கொடுத்தா கூட வாங்கிட்டு இவளை விட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு தான் மனுஷன் வேறு சாவடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துருக்கான். நீங்கள் பால்சமோட ரூம்குள்ளே வரீங்க. அப்படியே கதவை மெதுவாக ஓப்பன் பண்ண அப்படியே நீங்கள் ஜல்னு வர சவுண்ட் கேட்டு ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறான். உங்களை பார்த்த ஒரு நிமிஷம் அப்படியே செம்மையாக இருக்கீங்க, அட்ராக்ட்லாம் ஆகிற, இருந்தாலும் சை இவளையே நம்ம பார்க்கணும் அவனே இது பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கள் மாமா என்ன மாமா பாலுங்க மாமா வையங்க, சரிங்க மாமா அப்படின்ட்டு போய் வச்சிடுறீங்க. மாமா இப்படி வாங்க மாமா, உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க அத்தை அப்படின்னு காலில் விழுக, லூசு பட்டிக்காடு, உனக்கு ஒரு வேலையில் டொபுக்குன்னு கீழே விழுந்துட்டு எந்திரி அப்படின்னு. மாமா இல்லைங்க மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எழுந்துருடி ப்ளீஸ் மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு அப்படியே அழுகிற மாதிரி. அழுது தொலைச்சிடாத, சரி நல்லா எழுந்துரு. இப்போ இதெல்லாம் யார்கிட்ட உன்னை பண்ண சொன்னா? அத்தை தாங்க மாமா சொன்னாங்க, இந்த அம்மாக்கார வேலை இல்லை. இங்கே பாரு, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, ஆனாலும் இவங்க சொன்னாங்களேன்னு எனக்கு தேவை, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேசாமல் இருக்கணும், அதை தாண்டி என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்த உன்னை அப்படியே தொலைச்சி போடும் பார்த்துக்கோ, எப்படா முடியும் உன்னை விட்டுட்டு ஓடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு போய் படு, பேசாமல் படு அப்படிங்கிறான். அப்புறம் இந்த ரூம்குள்ளே எது நடந்தாலும் அது நமக்குள்ளே தான் இருக்கணும், அதை போய் எங்கள் அப்பன்ட்டையோ எங்கள் அம்மாட்டையோ சொல்கிற வேலை வச்சுக்கிட்ட. இல்லைங்க மாமா, சொல்ல மாட்டேங்க மாமா, அது சும்மா என்கிட்ட ரொம்ப ஏதாவது பேசிகிட்டு இருந்தா அடித்து பல்லுகளெல்லாம் அடிச்சிடுவேன், போய் படுறி அப்படின்னு அப்படி கற்றுறான். சரிங்க மாமா மாமா இப்போ பால் இல்லைன்னா உனக்கு நாளைக்கு பால் ஊற்றுற மாதிரி ஆக்கிடும் அப்படின்னு அவன் கத்த. நீங்கள் பயந்து வேணாங்க மாமா அப்படின்னு போய் அப்படி பேசாமல் குறுக்கி படுத்துக்கிறீங்க. என்ன தான் இத்தனை நாளாக அவனை மனசுலேயே வச்சுட்டு இருந்தாலும் கல்யாணமும் பண்ணி இப்படி கிட்ட கூட நெருங்க மாட்டேங்கிறான். நம்மளை கண்டாலே பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு யாராவது சொல்கிறது எப்படி இருக்கும்? அப்படி உங்களுக்கு சங்கடமாக இருக்குது, அழகியாக வருது, தப்பு பண்ணிட்டோமோ, கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்லாம் தோணுது. ஒரு மாதிரி அப்படியே அழகியாக வருது, இருந்தாலும் அடக்கிட்டு படுத்திருக்கீங்க. ஜிமினுக்கோ தூக்கமே இல்லை, அப்படியே நடந்து எப்படா வீடியும் ஊருக்கு கிளம்பலாங்கிற மாதிரி. ஒரு வழியாக அவனும் வந்து ஒரு பக்கமாக படுத்து தூங்கிடுறான். அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே எழுந்ததுமே ஜிமின் ரெடி ஆகிட்டு கீழே போய் அவங்க அப்பாட்ட பணம் தான் கேட்டு நிற்கிறான். நீங்களும் அவனுக்கு முன்னாடி எழுந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு சமையலில் உள்ளே போய் சமையல் கட்டில் சமைச்சிட்ருக்கீங்க. ஜிமினை பார்த்து அவங்க அப்பா என்ன அப்படிங்கிற என்னங்கிறீங்க, எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன், நான் உங்ககிட்ட கேட்டது எனக்கு வேணும், நானே ரொம்ப அர்ஜென்ட்டில் இருக்கேன், நான் வந்ததே அந்த பணத்துக்காக தான், பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தால் என்னை இப்படி எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டிங்க, சரி தொலையுதுன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்ன, எனக்கு என் பிஸ்னஸை பார்க்கணும், எனக்கு நெருக்கடி, நான் போயே ஆகணும், நான் போனால் தான் சரிப்பட்டு வரும், அதெல்லாம் சரிப்பா, போகிறேன் நீ மட்டும் சொல்லிட்டு உன்னோட பையன் மட்டும் தூக்கிட்டு வந்துருக்க, எங்கே மருமகளோடது, வாட் என்னடா வாத்து கோழின்னுட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, எது இந்த பட்டிக்காடை நான் கூட கூட்டிகிட்டு போகணுமா, அப்பா என்ன சொல்கிறீங்க, புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, பின்ன என்னடா, அதெல்லாம் முடியாதுப்பா, இவன் இங்கே இருக்கட்டும், நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன், இப்போது நான் போகணும், எனக்கு வேலை இருக்குது, சும்மா என்ன இம்சை பண்ணாதீங்கப்பா, கடுப்பாயிரும், அப்புறம்
பணம் தரேன்னு சொன்னீங்களேன்னு தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சும்மா என்னை போட்டு இம்சை பண்ணாமல் பணத்தை கொடுங்க மா, உன் புருஷன்ட்ட ஒழுங்காக சொல்லி எனக்கு பணம் வாங்கி கொடுமா, நான் போகிறேன் அப்படின்ட்டு இருக்கான். ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கா நான் போகிறேன்ட்டு அந்த பொண்ணை நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவும். அம்மா நீ என்னம்மா பேசிட்டு இருக்க, உங்ககிட்ட என்ன பேச்சு, அவளோட பணம் தானே, அவள் என் பொண்டாட்டி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவள் பணத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், யார் என்ன கேட்க முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்ல. இந்த பாரு கண்ணா, இத்தனை நாளாக நாங்கள் தான் வளர்த்தோம், அவளுக்கு நாங்கள் தான் கார்டியன், எங்களை மீறி நீ எதுவும் பண்ண முடியாது, நாங்களாம் உனக்கு சொன்னாதான். அதுவும் இல்லாமல் அவளுக்கு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் வர வரைக்கும் எல்லாமே எங்கள் மேற்பார்வையில் தான் இருக்கும், இதுதான் வக்கீல எங்ககிட்ட சொன்னது, நாங்கள் ஒன்றும் அப்படி எதுக்கு உன்ட்ட கொடுத்துட மாட்டோம், நீ ஏமாற்றிட்டு ஓடலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஜிமினை அவங்க அப்பா கேட்க, பா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, திருட்டு பையன் மாதிரியே தெரியுது, பெத்த பிள்ளையவே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாய் கத்த. இங்கே பாருடா, நீ திருடன் அப்படிலாம் நான் சொல்ல வரல, ஆனால் அவள் நீ எங்கே இருக்கியோ அவள் உன் கூட தான் இருக்கணும், ஏன்னா அவள் உன் பொண்டாட்டி, இங்கே விட்டுட்டு எங்கள் கிட்ட விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, ஒழுங்காக நீ அவளை கூட்டிகிட்டு போ, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அது அப்பப்போ நான் போட்டு விடுவேன், உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், உன் பிஸ்னஸையும் பாரு, அதோட இவங்க பொண்ணையும் சேர்த்து பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஓ மை காட், இவ்வளோ வேற அங்கே கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு செம்ம கடுப்பாக்குறான். அவனுக்கு கூட்டிகிட்டு போக மனசே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, இப்போதைக்கு பணம் வேறும், ஹோ சரி கூட்டிகிட்டு போய் தொலைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து உட்காரான். நீங்கள் அப்படியே சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க, உங்களை முறைச்சிக்கிட்டே அப்படி சாப்பிட்றான். எங்க மாமா தோசை போட்டு தொலை வெய், வேறு என்ன பண்ணுறது, தின்னு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். நீங்கள் நான் என்னங்க மாமா பண்ணேன், ஏய் பேசாதடி பேசினாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, மூஞ்சியை பாரு, மூஞ்சி பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே அவனுக்கு வச்சுட்டு நகர்ந்து போயிடுங்க. அப்போ ஜெமின் அப்பா வந்து, டே என்னடா கத்திட்டு இருக்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கடகடன்னு மேலே திருப்பி போயிடுறான். போனவன் கொஞ்ச நேரத்தில் திருப்பி கீழே வந்து, ஏய் பட்டிக்காடு அப்படின்னு உங்களை கூப்பிட, அப்போ நீங்கள் உள்ளேருந்து ஏனுங்க மாமா அப்படின்னு ஓடி வரீங்க, போய் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக் பண்ணு போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் மாமா அப்படின்னு அப்படியே உங்கள் மாமாவை பார்க்குறீங்க. அவரோ போமா, அதான் அவனே சொல்லிட்டான்ல கிளம்பு, அவன் கூட போயிருக்கணும். அத்தம்மா வேணாங்க அத்தம்மா, எனக்கு பயமாக இருக்குது, மாமா கூட தனியாக நான் இங்கேயே இருக்கேனே, மாமா அங்கே போய் அவர் வேலையை பார்க்கட்டுமே அப்படிங்கிறீங்க. இவன் வேற கூறுகட்டவ அப்படின்னு அவங்க திட்டிக்கிட்டு, ஏய் அதெல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணி உன்னை எங்கள் கூட வச்சுக்குவா, நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஒழுங்காக உன் புருஷன் கூட கிளம்பு, நீ அங்கே தான் இனிமேல் இருக்கணும் போ அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையும் சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு, ஏய் என்னடி நின்று நாடகம் நடிச்சிட்டு இருக்கியா, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, இப்போ வராளா இல்லையா, வந்தால் கூட கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை உங்கள் பணம் வேணாம் ஒன்றும் வேணான்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு அவங்க கடுப்பாயிடுறான். வரேங்க மாமா அப்படின்ட்டு மேலே போய் கடை ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் உன் பிளான் தானே அப்படின்னு அப்படி பின்னாடி வந்து நிற்கிறான். சடனாக அவங்க பக்கத்தில் அப்படி சவுண்ட் கேட்கும். நீங்கள் பயந்து போய் அப்படின்னு திரும்ப அப்படியே ஜிம்முன்னு உங்கள் கிட்ட நின்றுப்பா. ஸோ அப்படியே 2 பேர் தடுமாறி நீங்கள் கீழே அப்படியே பெட்டில் விழுக, உங்கள் மேலே அப்படியே ஜிம்முன்னு 2 பேர் கண்ணும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மின் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அப்படி டக்குன்னு எழுந்து, ஏய் பட்டிக்காடு என்ன அப்படியே ஆல்மைக்கு வேலை பார்க்குறியா, மாமா என்னடி மாமா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி, எங்கள் அப்பங்கிட்ட போய் அந்த ஆள் என்னை விட்டுட்டு ஊருக்கு ஓடிடுவான், என்னை அவன் கூட அனுப்பிச்சி வைன்னு நீ தானே ஊருக்கு முன்னாடி சொல்லி வச்ச, அதான் நைஸாக உன்னை ஏன் தலையில் கட்டி விட்டு என் கூடவே அனுப்பிச்சி விட்றாங்க, பண்ணுறதெல்லாம் பண்ணுவாளாம், அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பாளாம், இப்போ கூட அப்படியே ஆள் மயக்கத்துக்கு தானே அந்த ஆள் மயக்கி வேலை பார்க்க அப்படியே நீ பதறி போய் விழுகிற மாதிரி விழுந்து என்னையும் சேர்த்து உன் கூட படுக்க வச்சுக்கிட்ட, நீ இப்படிலாம் பண்ணால் மட்டும் நான் அப்படியே உங்கள் அழகில் மயங்கி அவங்க கூட குடும்பம் நடத்திடுவேனா அப்படின்னு அப்படியே கேட்குறான். மாமா அதெல்லாம் இல்லைங்க மாமா, நான் அப்படிலாம் நினைக்கலைங்க மாமா அப்படின்னு அழுகுறீங்க. ஏய் நான் ஊனா இதை ஒன்று அழுதுருவா, இந்த அழுகையை எங்கே தான் வச்சுருக்கான்னு தெரில, அப்படியே நடிக்காதுடி, நீ இப்படிலாம் நடித்தா மட்டும் நான் உன்னை நம்பிடுவேனா, நீ என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு சனி, அன்னையிலேருந்து உன்னையே தாண்டி தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடுறாங்க, எங்கள் அப்பா இருக்கானே சரியான அரலூசு, பணம் வந்து அதை வச்சுக்க தெரியாமல் தூக்கி உன்கிட்டே கொடுக்குறேன்ட்டு நிற்கிறான் பாரு, அவனை மாதிரி ஆளெல்லாம் என்னத்தை சொல்கிறது, உன்னை தான் இத்தனை வருஷம் வளர்த்தாங்களே, நான் என்ன எதுவுமே வேணாம் நான் சொன்னேன், வளர்த்தாங்க, உனக்கு எவனையாவது பிடிச்சி கட்டி வச்சு அமுச்சு விட்டு தொலையாமல் ஏன் தலையில் கட்டி வச்சு ஏன் உசுரை எடுக்கிறாங்க அப்படின்னு அவன் புலம்பிகிட்டே இருக்கான். அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் வாயை மூடி போதும் அழுதது, நடிக்காத, ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அவன் போகிறான். மாமாவுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே கண்ணை அடிச்சுட்டு, என்னதான் பண்ணுறது, நானும் வேணான்னு தானே சொன்னேன், பெரிய மாமா கேட்கவே இல்லை,
ஜெமன் மாமா கிட்ட என்ன சொன்னாலும் அவர் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. இங்கேயே இப்படி திட்டுறாரு, அங்கே போய் தனியாக ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. இப்படிலாம் கேட்கறதுக்கு பேசாமல் நான் செத்து போயிடலாம். அம்மா அப்பா இத்தனை வருஷத்தில் நீங்கள் இல்லைன்னு கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா மாமா என்ன அவர் பொண்ணு மாதிரி அத்தையும் மாமாவும் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போது முறையாக என் அப்பா அம்மா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் அதே என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா அப்படின்னு உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே அழுதுட்டு ஏய் இன்னும் வரலையா நீ அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து கத்துறான் ஜிமின். இதோ இதோ வர மாமா அப்படின்னு உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வரைக்கும் உங்கள் அத்தை மாமான்னு என்ன சரிடாம்மா பத்திரமா இரு, மாமா சொல்கிற கேட்டுக்கோ, போகிற ஊர் உனக்கு எதுவும் தெரியாது, அதனால் நீ எங்கேயும் போகாத, மாமா கிட்டே கேட்டு அது மாதிரி நடந்துக்கொண்டு ஏய் ஜிமன் அப்படின்னு உங்கள் அப்பா கூப்பிட. என்னப்பா பார் அவளுக்கு எதுவும் தெரியாது, உலகம் தெரியாத பொண்ணு, அவளை நீ தான் பார்த்துக்கணும். ஆமாம் இது ஒன்று தான் கேடு அப்படின்னு தான் அவன் அப்படியே வளரிட்டு இருக்கான். டேய் நீ பார்த்துக்குவேங்கிற நம்பிக்கையில் தான்டா அவளை பொத்தி பொத்தி வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோம், படிப்புக்கவும் வைக்காமல் விட்டுட்டோம். அவள் படிப்பு பிடிக்கலன்னு சொன்னதும் நிறுத்தினது எங்கள் தப்பு தான். பேசாமல் அவளை படிக்கவாது வச்சுருக்கணும், வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையை தடவி சரிம்மா ஜாக்கிரதையா இரு. டேய் பொண்ணை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அது உன் பொறுப்பு, அவளுக்கு எதுவும் தெரியாது புரிஞ்சதா, தெரியாத இடத்துல கொண்டு போய் என் பொண்ணை ஏதாவது பண்ண உன்னை அவ்வளோதான். அவள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி டெய்லியும் கேட்பேன், ஏதாவது அவளை பண்ணான்னு தெரிஞ்சிச்சு அடுத்த நிமிஷம் அவங்க வந்து நிற்பேன், பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், கம்பியன்னு வச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு மிரட்ட. பா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் உங்கள் அருமை பிள்ளைய அப்படின்னு சொல்லி அவனும் அப்படி கடுப்பாக இவங்களை முறைச்சிட்டே சொல்கிறான். மாமா அதெல்லாம் ஜிமின் மாமா என்ன எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்கள் சரிங்க. ஆமாம் இந்த அம்மா சர்டிஃபிகேட் கொடுக்க வந்து அங்கே அழுகுறாங்க. இவ்வளோ நேரம் எங்கள் அப்பா என்னை வறுத்தெடுக்கும்போது வாயை மூட்டு நின்னா, இப்போ தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஏய் போதுண்டி நடித்தது அப்படிங்கிறான். டேய் அடிச்சனா பார்த்துக்கோ, என்னடா நீ பாட்டுக்கோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் திட்டுறாங்க. பா நீங்கள் 2 பேரும் என்ன பற்றிங்களா இல்லை இவ்வளோ பற்றிங்களான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ நான் நல்லா பார்த்துக்கிறேன், நாங்கள் இப்போ கிளம்புறோம், அப்பா பணம் நான் சொன்னேனேடா, நான் சொல்லியிருக்கேன் கேட்ட சொல்லியிருக்கேன், உன் அக்கௌண்ட்டுக்கு எல்லா பணத்தையும் அமுச்சு விடுவார், பார்த்து பத்திரமா செலவு பண்ணு, நல்லபடியாக பிஸ்னஸை பாரு, அப்படியே பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கோ, நாங்கள் அப்பப்போ வந்துட்டு போகிறோம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவனும் கிளம்பிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறான். காரில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்ககிட்ட எதுவுமே பேசலை, நீங்கள் அப்படியே காரில் அந்த விண்டோ சைடு சாஞ்சிட்டு அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, சத்தமே இல்லாமல், ஏன்னா நல்லா சத்தமாக அழுதா கூட திட்டுவானோன்னு பயந்து அப்படியே வாயை மூடிட்டு அழுதுட்டு வரீங்க. அப்படியே ஜிமின் உங்கள் பக்கம் கூட திரும்பல, அவனும் ஃபோன் நோடிக்கிட்டு அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி ஒரு வழியாக அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டான். அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே கூட்டிகிட்டு போ அவனோட ஃப்ளாட்டு முன்னாடி நின்னா. நீங்கள் இது வரைக்கும் இந்த கிராமத்தையே பார்த்தவங்க திடீர்னு அப்பார்ட்மெண்ட்லாம் பார்க்க உங்களுக்கு அதிசயமாக இருக்குது, ஆனால் அதை பார்த்துட்டுருங்க இதெல்லாம் படத்தில் பார்த்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஃப்ளாட்டு முன்னாடி வந்து நிற்க நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி குழந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறீங்க. ஜிமினுக்கும் இரிட்டேட் ஆகுது. ஏய் பட்டிக்காடு அப்படியே பேன் என்னத்தையோ பார்க்குற மாதிரி பார்க்காதடி, எல்லோரும் என்ன தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தொலை அப்படின்னு இல்லை. மாமா என்னடி வலது கால் இடது கால் இருந்தால் காலை வெட்டி போடும், ஒழுங்கு மந்திரியே உள்ளே வந்துடும் அப்படின்னு அவன் கத்த. சரிங்க மாமா அப்படின்னு நீங்கள் வலது காலை தான் அப்பயும் வச்சு உள்ளே வரிக்கா வந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இதோ இதான் என் ரூம், பக்கத்தில் இருக்க ரூம் நீ எடுத்துக்கோ. தனி ரூமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்னாடி ஒன்றும் இல்லைங்க மாமா, அந்த ரூமில் எடுத்துக்கோ, அப்புறம் இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இதுதான் கிச்சன், அது மாடர்ன் கிச்சன், என்ன பாத்திரம் அடுப்பு எதையுமே காணோம், கிச்சன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஊற்று பார்க்க ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து, இந்த பட்டிக்காடெல்லாம் கட்டிக்கிட்டு நான் சாகணும்னு என் தலையில் எழுதியிருக்கு போல், எங்கள் அப்பா பரதேசியை சொல்லணும், இந்த ஆளுக்கு அறிவே இல்லை, இந்த பட்டிக்காட்டை கொண்டு போய் என் தலையில் கட்டி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அப்படியே மாமா வையாதீங்க மாமா அப்படிங்கிறீங்க. ஒன்றை தான் கொல்லணும், கோபம் தான் வருது, என்ன பண்ணுறது, உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலில் போய் உட்காந்து என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க வரும்ல, அதனால அடக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் இங்கே இருக்க அடுப்பு. ஏன் மாமா அதை மறைச்சி வச்சுருக்கீங்க? ஆமாம் மறைச்சி வச்சுருக்காங்க. ஏய் லூஸு பட்டிக்காடு இது மாடர்ன் கிச்சன் இப்படி தான் இருக்கும், இதோட டிசைனே இப்படி, உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ எல்லாம் இங்கே இருக்குது, தோ இதில் எல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். எது எழுதியிருக்கா? அதானே படிக்க கூட தெரியாதுல பட்டிக்காடு அப்படின்னு மண்டையிலே கொட்டுறான். மாமா அப்படின்னு தலையை தைக்கிறீங்க, படிக்க தெரியாத முண்டோம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டேன், எதுக்குமே லாய்க்கலை, திங்க மட்டும்தாண்டி நீலாம் லாய்க்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். உங்களுக்கு அழுகியாக வருது. மாமா ஏன் மாமா என்னை
திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. பின்ன உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா, முண்டோம் முண்டோம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே போகிறான். அடுத்த எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறான். நீங்கள் அப்படியே வீட்டையே தாஜ்மஹால் மாதிரி பேன்னு பார்த்துருக்கேன். ஒரு வீடு தான் காட்டினேன், அதுக்கே இப்படியான்னு பார்க்குறா. இனி இவளெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போனால் எல்லாத்தையும் நின்று பேன்னு பார்ப்பா. சே, இந்த அப்பாவுக்கு ஏதாவது புரியுதா? என்னை எப்படி ஒரு இதில் மாட்டி விட்டுருக்காரு. நான் எப்படிலாம் எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சேன், நான் எப்படியான ஒரு லைஃப்பை வாழணும்னு நினச்சேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக துளி கூட அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தையும் என் தலையில் கட்டி வச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆனாதான். சே, ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் நம்ம கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இவ்வளோ மாதிரி ஒரு பட்டிக்காடை கட்டி வச்சு என் உயிரை எடுக்கிறான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு, சரி போ நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். நீங்கள் அப்படியே மெதுவாக போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கோ அழுகியா தாங்கள. என்ன வாழ்க்கைடா இது, பிடிக்காத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக ஒரு மனுஷியாக கூடயா நினைக்க மாட்டார். மாமா ஏன் நம்மளை இப்படி திட்டுறாரு? சின்ன வயசுலேருந்து அவர் கூடவே தானே இருந்தோம், ஏன் நம்மளை அவருக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அழுகியா வேண்டாமான்னு திறந்துட்டு ஜிமின் வந்து நிற்கிறான். மாமா அப்படின்னு எழுந்து நிற்கிறீங்க, இந்தா அப்படின்னு அவன் ஃபோனை கொடுக்குறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்க, எங்கள் அப்பனும் எங்கள் ஆத்தாலும் தான், வேறு யார், பேசி தொலை. என்னமோ ஒன்று நான் கொண்டு வந்து ஏதோ பண்ணிட்ட மாதிரி உடனே ஃபோன் அடிச்சிட்டாங்க, புடி அப்படின்னு கையில் கொடுக்குறான். நீங்கள் மாமா என்னடா கண்ணே எப்படி இருக்க அப்படின்னு. நல்லா தான் மாமா இருக்கேன். ஆமாம், இவ்வளோ கொண்டு வந்து அப்படியே நான் ட்ரை பண்ணிட்டேன் பாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பில் இருக்கான். உங்கள் அத்தையோ சரிம்மா பார்த்து நடந்துக்கோ, நைட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இந்த அத்தை வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள வச்சுட்டு, சரி அத்தை அப்படின்னு எல்லாத்துக்கும் மண்டையை ஆடிக்கிட்டு நிற்கிறீங்க. சரிம்மா பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோ. அப்போ உங்கள் மாமா, இங்கே பாரு அந்த பையன் ஏதாவது வம்பு பண்ணானா சொல்லுடா, நான் மாமா பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, மாமா என்ன நல்லபடியாக தான் கூட்டிகிட்டு வந்தார், வீடும் நல்லா பெருசாக இருக்குது, மாமா சுற்றிலாம் காமிச்சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரிடா பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன்கிட்ட கூட அப்படின்னு வச்சுமினோம். சொல்லுங்கப்பா, சரிடா பணம் போட்டு விட சொன்னேன் வந்துடும் அப்படின்னு சொல்ல. சரிப்பா, இந்த பணத்துக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது சை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறான். ஏய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை நீங்கள் சமைப்பியா அப்படின்னு கேட்குறான். இதோ நானே செய்கிறேங்க மாமா. சரி போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தேடி பார்த்து சப்பாத்தி மாவு சப்பாத்தி பிசைஞ்சு நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலாலாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு சமையல்லாம் நல்லா வரும், ஆனால் படிப்பு தான் சரியாக வரல, அதனால தான் படிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறீங்க. அவனும் எடுத்து இந்த பட்டிக்காடு என்னத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் கேப்பக்களி கம்மங்கூழ்னு எதையாவது கொண்டு வந்து வச்சுருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டே ஓப்பன் பண்ணா நீங்கள் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. ஏய் என்னடி இது, நிஜமாவே உனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுமா? சமைப்பேங்க மாமா. பரவாயில்ல, எதுக்குமே ஆகாது, தண்டம் லாய்க்கே இல்லாததுன்னு நினச்சேன், அட்லீஸ்ட் சமைச்சு போடவாது உனக்கு துப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை திட்டிக்கிட்டு, இது என்ன கன்றாவில் செஞ்சுருக்குதோ, ஏதோ செஞ்சு வச்சுருக்கா, ஸ்மெல்லு நல்லா இருக்குது, சாப்பிட முடியுமா தெரியலையே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே அப்படியே எடுத்து கொஞ்சமாக வாயில் வச்சா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. பரவாயில்ல, கேவலமாக சமைச்சு வச்சுருப்பேன்னு நினச்சேன், ஏதோ சாப்பிட்ற மாதிரி சமைச்சிருக்க அப்படிங்கிறான். அப்போ கூட பாராட்டணும்னு எனக்கு மனசு கூட வரல, நீங்களும் சாப்பிட்டா சரி அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க. அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்குறான். இதோ சாப்பிட்றேன் மாமா அப்படின்னு நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து இப்போ நீங்களும் சாப்பிட்றீங்க. 2 பேரும் சாப்பிட்டதும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு வரீங்க. சரி அந்த ரூமில் இரு, உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னை கூப்பிடு அப்படிங்கிறான். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போயிடறான். நீங்கள் ஏன் இந்த மாமா இப்படி கடுன்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பேசாமல் இவருக்கு நம்ம ஊர்லலாம் சொல்கிற மாதிரி விவாகரத்து கொடுத்துடலாமா, இதை பற்றி மாமா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே ரூம்லேருந்து எழுந்து வந்து இப்போ கதவை தட்டுறீங்க. அவனும் அப்போ தான் ஃபோனில் எதை பார்த்துட்டு இருந்துப்பான். செம்ம கடுப்பாக்குது அப்படின்னு சொல்லி பெட்டில் ஃபோனை தூக்கி போட்டு அப்படியே கதவை விட்டாவான்னு திறந்து, என்னடி உனக்கு பிரச்சனை? மாமா இல்லைங்க மாமா. என்ன எங்கள் அப்பா எங்கள் ஆத்தா யாராவது உன்ட்ட சொன்னாங்களா இப்படி நடுஜாமத்தில் போய் அவன் கதவை தட்டு, அப்படியே அவனை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவன் கூட மேட்ரு பண்ணிடு, அப்போ அப்படியே நீ கூட குடும்பம் நடத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா சொல்லுடி. மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் இல்லைங்க மாமா. பின்ன என்னத்துக்குடி நடுஜாமத்தில் வந்து லொட்டு கதவை தட்டிருக்கா, அறிவில்லை? உன் கூட படுத்தா தூங்க வராதுன்னு தானே இங்கே வந்து ப்ரைவசி வேணும்னு ப்ரைவேட் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து படுத்திருக்க. அப்பையும் வந்து இம்சை பண்ணால் என்னடி அர்த்தம்? இல்லை என்ன நினச்சிட்ருக்கா நீ? அப்படியே வந்து ஆளை மயக்கிற மாதிரி நின்னா நான் மயங்கிடுவேனா? பெரிய அழகின்னு நினைப்போம் மனசுக்குள்ளே, பட்டிக்காடு அப்படின்னு சொல்லி மண்டையாக கொட்டுறான். மாமா வலிங்குதுங்க மாமா அப்படின்னு. இப்போ நீ எதுக்கு வந்த சொல்லி தொலை
அது இல்லைங்க மாமா, உங்களுக்கு தான் என்னை பிடிக்கல. அதான் ஊர்லேயே சொன்னனே, எனக்கு தான் உன்னை பிடிக்காது, அது ஊருக்கே தெரிஞ்சதானே, இப்போ என்ன இதை சொல்லத்தான் அந்த நைட்டில் வந்துறியா அப்படி சொல்லி கடுப்பாக கத்துறான். இல்லைங்க மாமா. வேற என்னடி சொல்லி தொலைடி. அதாங்க மாமா, நீங்கள் பிடிக்காம ஏங்க மாமா ஏன் கூட வாழணும்? பேசாமல் உங்களுக்கு நான் விவாகரத்து. ஆ, நீ விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லுவேன், எங்கள் அப்பா வருவா அடுத்து என்னை வெட்டுன்னு சொல்லுவான். சரியான ஆல்ரெடி நீ எங்கள் அப்பன்ட்டு என்னை கோத்து விட்றதுக்கு இப்போ புதுசாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கியா நீ அப்படின்னு உங்களை மறைக்கிறான். இல்லைங்க மாமா. என்னடா நொல்லிங்க மாமா, நீ எது சொன்னாலும் எங்கள் அப்பா எப்படியும் கேட்க மாட்டார். எங்கள் அப்பா கேட்குற மாதிரி தான் ஊர்லேயே கேட்டுக்க மாட்டாரா? உன்னை கல்யாணம் பண்ணி இங்கே தனியாக கூட்டிகிட்டு வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ இப்போ நான் சொன்னால் அப்படியே எங்கள் அப்பா சரி போடா அப்படிமா அவனே பரவாயில்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு விட்டுருவான் பாரு அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். இல்லைங்க மாமா, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல. சரி, எங்கள் அப்பா கேட்ட மாதிரி தான் நானும் கேட்குறேன். எனக்கும் உன்னை பிடிக்கல. இப்போ என்னோடய சுயநலத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி உன் பணத்தை நான் வாங்கிட்டு இப்போ நான் விட்டேன்னா அது எனக்கே கில்ட்டாக இருக்கும். அதனால் வேணா ஒன்று பண்ண, நீ சொன்ன மாதிரி நீ வேணா உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கோ. நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்போ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நானும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல, அது வரைக்கும் இப்படியே இருப்போம். என்ன நான் சொல்கிறது அப்படிங்கும்போது கேட்குறான். அது அது அப்படி நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க. என்னடி என்ன என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடியாதோ? ஏன் மேடம்க்கு அதெல்லாம் பண்ணிக்க முடியாதோ? நானே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். இல்லைங்க மாமா, பிடிக்காதவங்கள நான் ஏன் மாமா தொந்தரவு பண்ண போகிறேன்? ஆனால் என்னால் இன்னொரு வாழ்க்கை அதெல்லாம் என்னால் கேட்கவே முடியாது மாமா, அசிங்கமாக இருக்கு மாமா, அப்படிலாம் பேசாதீங்க மாமா அப்படிங்கிறீங்க. இந்த அம்மா மட்டும் ரொம்ப நல்லவ, என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம்லாம் பண்ண மாட்டா. நான் மட்டும் இந்த அம்மாவை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதை எங்கள் அப்பா பார்த்துட்டு என்னை அருவா எடுத்து வெட்டணுமா? என்ன ஒரு ஆசைடி உனக்கு அப்படின்னு ஜிமின்னு சொல்லிட்டு பாரு, நைட்டில் வந்துட்டு இப்படி நோயின்ட்டு நின்று இம்சை பண்ணாத. எனக்கு தெரியும் என் லைஃப்பை எப்படி அமைச்சுக்கணும்னு. விவாகரத்து தர முகரையை பாரு. ஃபஸ்ட்டு உன்னோட லைஃப்பை நான் சரி பண்ணணும். எவனையாவது பிடிச்சி உன் தலையில் கட்டினா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இங்கேருந்து போடி, கண்ணு முன்னாடி நிற்காத, ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டாரு, இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இன்னொருத்தரை எப்படி மாமா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்? என் மனசு போகிற நீ தானே மாமா இருக்க. ஒன்று என் மனசு ஃபுல்லாக வச்சுட்டு இன்னொருத்தரை எப்படி மாமா இந்த மனசில் வச்சுக்க முடியும்? ஏன் மாமா உனக்கு என்ன பிடிக்காம போச்சு? நான் என்ன மாமா உனக்கு பண்ணேன் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த நைட்டு உங்களுக்கு அழுதுகிட்டே போகுது. எங்கள் ஜிமினுக்கோ செம்ம டென்ஷன் ஆகுது, அப்படியே கடுப்பாக இருக்குது அவனுக்கு. என்ன வாழ்க்கடாது ஜிமினா, நிம்மதியாக இருந்த இந்த சனியன் வாழ்க்கையில் வந்து திருப்பி இம்சை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் என் தலையெழுத்து, எப்படி சமாளிக்க போகிறனோ ஒன்றும் புரியல அப்படின்னு அவனும் குழப்பத்தில் இருக்கான். இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்கள் அழுது இப்போ தான் தூங்கியிருப்பீங்க, ஸோ நீங்கள் எழுந்திருக்கல. ஜிமன் தான் எழுந்திருக்கிறான் ஃபஸ்ட்டு. ஆறுது இவ்வளோ காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மெதுவாக வந்து டோரை ஓப்பன் பண்ணான். அப்படியே மினி ஹாய் ஜிமினா அப்படின்னு சொல்லி அவன் மேலே வந்து விழுக, ஏய் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நிமிஷம் தடுமாறி அவன் கீழே அவன் மேலே அப்படியே மினி 2 பேரும் விழுந்து கிடக்குறாங்க. அப்போ நீங்கள் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு கதவை திறந்து வெளியே வரீங்க. அப்போ ஜிமினோ ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனும் அதுவே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையும் பார்க்குறான், அப்படியே இவளையும் பார்க்குறான். மினி யார் இவ அப்படின்னு சொல்லி மினி கேட்க, நீங்கள் இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கல வாய் திறந்துன்னா அப்படியே முழிச்சிட்டு இருக்கீங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.